பொருட்களை வாங்கி கொடுக்காம பொருட்களுக்கு உண்டான ஒரு கூப்பனை கொடுக்கறது, கிட்டத்தட்ட டிபிடி மாதிரி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை மாதிரி தான். பட் ஆனால் மகளிர் உரிமை தொகையில் என்ன ப்ராப்ளம்னா பணமாகவே போயிடும். ஆனால் இங்கே நீங்கள் பணமாக அது கிடைக்காது, கூப்பன் கிடைக்கும். கூப்பனுக்கு நீங்கள் பொருள் தான் வாங்க முடியும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருள்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பழைய மாதிரி பண்ணுறதா என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு டெண்டர் விட்டுருப்போம், அந்த பொருளை வாங்கி கொடுத்துருப்போம். அப்போ என்ன ஆகுனா, ஒரே கம்பெனிக்கு அந்த பணம் எல்லாம் போய் சேரும். டெண்டரில் வந்து மேபி கமிஷன் இருக்குது, அது இருக்குன்னு நிறையா ஒரு கான்ட்ரவர்சி வரும். இது அப்படி நிறைய பொலிட்டிக்கல் நாய்ஸ் வரும். அந்த பொலிட்டிக்கல் நாய்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடுச்சு. மக்களுக்கு டைரெக்டாக கூப்பன் அவங்களுக்கே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா, நான் திருப்பியும் ஃப்ரிட்ஜ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட்டு தான். அவங்க திருப்பியும் போயிட்டு யாராவது விற்க ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட் ஹேண்டில் விற்றாங்கன்னா எல்லாரும் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். அது செகண்ட் ஹேண்டில் கூட பாதி விலை கூட யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா தேவை, எல்லார் வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் போயிடுச்சு. சொசைட்டிக்குள்ள ஒரு பொருள் வந்து எக்ஸஸாக வந்துருச்சு, அதுக்கு யூஸ் கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை யோசிச்சு பண்ணுது.